Very good morning, everyone. Myself, N. Yuva Rajarajan. Please subscribe and share my channel to get videos in economics, civil service, and business management. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என் யுவ ராஜராஜன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். எக்கனாமிக்ஸ், சிவில் சர்வீஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான வீடியோக்கள் கிடைக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது டிமாண்ட். ஸோ டிமாண்டுன்ற வேர்டு நாம ரெகுலரா லைஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டேர்ம் லைஃப்ல நாம. பட் டிமாண்டோட எக்ஸாக்டான மீனிங் என்னன்றது யாருக்கும் தெரியாது, பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஸோ அது என்னன்றதை நான் இப்போ சொல்றேன். டிமாண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க, எல்லாருமே தேவை, அதாவது நீடு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் டிமாண்டும் நீடும் சேம் கிடையாது. ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது அந்த ப்ராடக்டோட டிமாண்டை பொறுத்து தான் இருக்குமே ஒழிய பீப்புளோட நீடை வச்சு கிடையாது. இப்போ என்ன நான் தெளிவாக சொல்றேன். இப்போ நீடுன்ட்டு எடுத்துக்கோங்க. நீடுனா தமிழ்ல சொன்னோம்னா அத்தியாவசிய தேவை. உங்களுக்கு பசிக்குது, இப்போ என்ன வேணும்? சாப்பாடு வேணும். ஸோ சாப்பாடுன்றது நீட், சரிங்களா? ஃபுட்டு வேணும், ஆனால் இந்த ஃபுட்டுன்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு சாப்பாடு வேணுன்றதுக்காக எல்லா ஃபுட் கம்பெனிஸும் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது, இல்லைங்களா? ஸோ பசிக்குது, ஃபுட் இஸ் நீட். செகண்ட், ஃபுட்டு நீடு இருக்கு, உங்களுக்கு அடுத்து கிரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வாண்ட். வாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவை. நீடுன்றது அத்தியாவசிய தேவை, வாண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா தேவை. உங்களுக்கு பசிக்குது, என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அது எங்கெல்லாம் போய் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சாப்பிடலாம், இல்லை ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடலாம், இல்லை ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிடலாம், இல்லை ஒரு மெஸ்ஸில் போய் சாப்பிடலாம், இல்லை ரோட் சைட் ஷாப்ஸில் போய் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ். உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலான்னு ஒரு ஆசை இருக்கலாம், அது வாண்ட், சரிங்களா? ஸோ இத்தனை இடத்துல உங்களால் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு. ஸோ அதனால தான் வாண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். நிறைய இடத்துல இங்கே சாப்பிடலாம், அங்கே சாப்பிடலான்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இல்லை ஒரு கடைக்கே போகிறீங்கன்னா இட்லி சாப்பிடலாம், பூரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நிறைய வாண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இதுக்கு அடுத்து கிரியேட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட். அதாவது வாண்ட் பேக்டு பை த பர்ச்சேசிங் பவர். 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃபுட்டு வாங்குறதுக்கு உங்க கையில் காசு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ எல்லாருக்காகவும் 5 ஸ்டார் ஹோட்டலில் குக் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஐ மீன் எல்லாருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் எல்லாரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாண்ட் பேக்டு பை த பர்ச்சேசிங் பவர், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ உங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கு, இந்த இடத்துல சாப்பிடணும் அப்படின்ற ஆசை இருக்கு, அது வாங்குறதுக்கான காசு உங்க கையில இருக்கு அப்படின்னா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட். ஸோ அந்த காசு உங்க கையில் இல்லைன்னா தட் இஸ் நாட் கால்ட் அஸ் டிமாண்ட், சிம்பிளி இட் இஸ் அ நீட் ஆர் அ வாண்ட். ஸோ நீடுக்காகவும் வாண்ட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு ஆசையும் இருக்கு, அதை வாங்குறதுக்கான கையில காசும் இருக்குன்னா தான் நீங்க டிமாண்ட் கிரியேட் பண்றீங்க. அவங்களுக்காக தான் ஒரு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே இப்போ டெஃபினிஷன் பார்ப்போம். The demand for a commodity is defined as schedule of quantities that a buyer be willing and able to purchase at variable possible prices per unit of time. புரியுதுங்களா? ஸோ ஒரு ப்ரைஸ்ன்றது சேமாக இருக்காது. இன்னைக்கு ஒரு பொருள் விலை அதிகமாக இருக்கு, நம்ம வாங்காத விட்டுருவோம். அது நம்மளோட பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னும் போது யூ ஆர் நாட் கிரியேட்டிங் டிமாண்ட். பட் உங்கள் பட்ஜெட்டில் இருக்குன்னும் போது நீங்கள் அதை வாங்க முடியும். ஒரு பொருளோட விலை ஸ்டேபிளாக இருக்காது, இன்னைக்கு அதிகமாக இருக்கும், நாளைக்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ உங்கள் கையில் இன்கம் கம்மியாக இருக்கணும் போது, விலை கம்மியாக இருக்கும்போது யூ கிரியேட்டட் டிமாண்ட். உங்கள் கையில் இன்கம் கம்மியாக இருக்குது பட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும் போது யூ டோன்ட் கிரியேட்டட் டிமாண்ட். ஸோ அப்போ டிமாண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a buyer is willing and able to purchase at variable possible prices per unit of time. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் அவரால் எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ரைஸ்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பட் டிமாண்டுக்கு ப்ரைஸ் மட்டும் இருந்துட்டா போதாது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு.
பட் மெயினான ஃபேக்டர் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும்தான். அந்த விலையை உங்களால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் அதை வந்து வாங்க மாட்டீங்க. அதான் மெயின் ரீசன். இப்போ வேறு சில ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இப்போ வந்து பிளேஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துப்போம். இப்போ காஷ்மீரில் வந்து ஆப்பிள் ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் கொடுத்து ஆப்பிள் வந்து வாங்க முடியும். மோஸ்ட்லி எல்லாராலையும் வாங்க முடியும். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால. பட் எதனால் எல்லாராலையும் அதை வாங்க முடியல? ஏன்னா அது இருக்கிறது காஷ்மீரில். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களால போயிட்டு அங்கே வாங்க முடியுமா? வாங்க முடியாது இல்லையா? ஸோ பிளேஸ்ன்றது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த கடையில் வந்து ஃபுட்டுன்னு வச்சுப்போம். ஒரு இட்லி 1 ரூபின்றாங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து ஒரு 4 இட்லிஸ் வாங்கி சாப்பிட்றீங்க. இன்னொரு கடைக்கு இப்போ கடையில் சொல்கிறாங்க ஒரு இட்லி வந்து 50 பைஸ் தான். பட் நாங்கள் வந்து 100 இட்லிஸ் தான் கொடுப்போம். 100 இட்லி தான் கொடுப்போம். அது கம்மியாக கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே கம்மியாக தான் இருக்குது. பட் அங்கே என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க? 100 இட்லி தான் வாங்கணும், 4 இட்லி கொடுக்க மாட்டோன்றாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ண மாட்டோம். ஏன்னா யாருக்குமே 100 இட்லி இருந்து தேவைப்படாது இல்லையா? ஸோ அதனால குவான்டிட்டின்றதும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அடுத்து வந்து டைம். கையில் காசு இருக்கு, தேவையான குவான்டிட்டியில் கிடைக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஜாப்ல இருக்கீங்க, இல்லை ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லை காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. காலேஜ் டைமில் உங்களால் வெளியில் போய் ஒரு பொருளை வாங்க முடியாது இல்லையா? ஸோ காலேஜ் இல்லாத லஞ்ச் பிரேக்லையோ இல்லை காலையிலையோ தான் உங்களால் வாங்க முடியும். காலேஜ் ஒர்க்கிங் டைமில் உங்களால் வாங்க முடியாது. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் டைமில் உங்களால் வாங்க முடியாது. ஸோ அப்போ டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேக்டர். பட் மேஜராக டிமாண்டை நம்ம வச்சு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ப்ரைஸ்ன்ற ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே பெரும்பாலும் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து பைபாஸ் பண்ண முடியும். சொல்கிற மாதிரி காலேஜ் பக்கம் பண்ணிட்டு போகிறது இல்லையா, இல்லை ஆஃபீஸில் நடுப்பு பிரேக் எடுத்துகிட்டு போகிறது இல்லையா? ஸோ அதனால் மெயினான ஃபேக்டர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும்தான். ஸோ இங்கே டிமாண்ட் நான் சொன்னது அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். A desire becomes demand only when it is backed by the ability and willingness to satisfy it. எபிலிட்டி மீன் பண்ணுறது என்னன்னா அதுக்காக பணம் கொடுக்க முடியுன்றது தான் வந்து எபிலிட்டின்னு மீன் பண்ணுறாங்க. அதாவது பர்ச்சேசிங் பவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஷெடியூல். இந்த டேபிள் காலம் தான் டிமாண்ட் ஷெடியூல். பெருசாக ஒன்றும் இல்லை. வேரியஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் வந்து வாங்குறாரு ஒரு கன்சியூமர். என்ன ப்ரைஸில் இருக்கும்போது எவ்வளோ பொருள் வாங்குறாரு அப்படின்றத ஒரு டேபிளில் காமிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஷெடியூல். இப்போ ஒரு பொருளோட விலை கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? பையர் நிறைய பொருள் வாங்குவாங்க. ஒரு பொருளோட விலை அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சியூமர் அந்த பொருளோட குவான்டிட்டிஸ் கம்மியாக வாங்குவாங்க. இப்போ பட்ஜெட்டில் பார்க்குறேன் இல்லையா, ஒரு பொருள் விலை ஏறுச்சுன்னா அதை கம்மியாக வாங்கிடுவாங்க. அது சப்ஸ்டியூட் குட்ஸ். அதுக்கு எதனா வேணா கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் ஒரு கன்சியூமர் எவ்வளோ பொருள் வாங்குவார் அப்படின்ற ஒரு டேபிள் காலம் போட்டு காமிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஷெடியூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது 700. ஸோ 700 ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? 5500 யூனிட்ஸ் வந்து வாங்குறாரு ஒரு கன்சியூமர். அதே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 950 ஆகுது. அப்போ எவ்வளோ வாங்குறாரு? வெறும் 5000 யூனிட்ஸ் தான் வாங்குறாரு. புரியுதுங்களா? ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது கன்சியூமர் வில் பர்ச்சேஸ் மோர். ப்ரைஸ் ப்ரைஸ் ஏற ஏற அவர் வாங்குறது வந்து என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். 750 வந்து பார்த்தீங்கன்னா 5400, 800 வந்து பார்த்தீங்கன்னா 5300. இங்கே அப்படியே 100 குறைச்சி கொடுத்துருக்கேன். பட் கரெக்டாக 100 தான் குறையணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ப்ரைஸ் வந்து 950 தான் மேக்ஸிமமாக இருக்கும்போது அவர் வந்து 500 யூனிட்ஸ் குறைச்சி வாங்குறாரு. 700 இருக்கிறத விட ப்ராடக்ட் வந்து குறைச்சி வாங்குறாரு. சரிங்களா? ஸோ இந்த டேபிள் காலம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிமாண்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ்ன்றது ஒன்றும் இல்லை, டிமாண்ட் ஷெடியூல் பார்த்தா இல்லைங்களா, அந்த டிமாண்ட் ஷெடியூலோட வேல்யூஸை ஒரு கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து டேபிள் காலமில் ப்ரைஸ் லெஃப்ட் சைட்லேயும் குவான்டிட்டிஸ் வந்து ரைட் சைட்லையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம இது எக்ஸு ஒய் நம்ம எடுத்துக்கூடாது. யூனிவர்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா குவான்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கிறாங்க, ப்ரைஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் வச்சுருக்காங்க. இப்போ போன டேபிள் கால் நான் பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், ஸோ அது வந்து ஒய் ஆக்சிஸ். குவான்டிட்டி வந்து ரைட் சைடில் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸையும் ஒய்யும் வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டியை வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ் நம்ம பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த இடம் எடுத்துங்களா, இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே 1 2 3 போகுதுன்னா இந்த இடத்துல ஒரு 10 வருதுன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது குவான்டிட்டி பர்ச்சேஸ்க்கு என்ன ஆகுது, குறையுது. சரிங்களா? ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுது, குவான்டிட்டி பர்ச்சேஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரு கிராஃப்ல போட்டு காமிக்கிறது தான் டிமாண்ட் கர்வ். ஓகே, நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். ஒரு டிமாண்ட் எதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுது, எதெல்லாம் முடிவு பண்ணுதுன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெயின் டிட்டர்மினன்ட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். இது இல்லாமல் ஒரு 4 டிட்டர்மினன்ட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நான். ஐ மீன் ப்ரைஸோட சேர்த்து ஒரு 4 டிட்டர்மினன்ட் சொல்லியிருக்கேன். டைமு, பிளேஸு, குவான்டிட்டிஸ், ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நிறைய டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். ஒரு கன்சியூமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து டிமாண்ட் வந்து மாறும். ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ அதோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அது வாங்காம விட மாட்டீங்க. ஸோ ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமரோட டேஸ்ட், அவரோட ப்ரிஃபரன்ஸ். இப்போ கோட் ஷூட் போட ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோமே, அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன பண்ணுவார், எனக்கு அது வேண்டும்னு சொல்லிட்டு வாங்குவார். அதில் பெருசாக எதுவும் இம்பாக்ட் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட், இன்கம் ஆஃப் த பீப்புள். இன்கம் அதிகமாக இருந்தால் தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு கன்சியூமரால் வாங்க முடியும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகலை, இல்லை இன்கம் குறையுதுன்னா என்ன பண்ண முடியாது, அவரால் அந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியாது. ஸோ வாங்க முடியாதுன்னும் போது அவரால் ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. இதுதான் மெயின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட டிமாண்ட் வந்து இருக்கும். ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் டிமாண்ட் கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி கடைக்கு போனோம்னா பொருள் விலை கம்மியாக இருக்குன்னா அதிகமாக வாங்குவோம், பொருள் விலை அதிகமாக இருக்குன்னா அந்த பொருட்களை கம்மியாக வாங்குவோம். ஸோ இது ஒன் ஆஃப் த டிட்டர்மினன்ட் ஆர் ஃபேக்டர். அடுத்து, சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். இதில் ரிலேட்டட் குட்ஸ் மீன் பண்ணுறது என்னன்னா, இது இல்லைன்னா இதோட அல்டர்னேட் என்ன. இப்போ டீ குடிக்கலான்னு போகிறீங்க கடைக்கு, டீயோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க, யூ கோ டு காஃபி. இல்லைனா காஃபியோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு, டீ வந்து சேவ் ஒரு 15 ருபீஸ் இருக்குது, காஃபி வந்து சேவ் 5 ருபீஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டீ வாங்க மாட்டீங்க, காஃபி தான் வாங்குவீங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், யூ கிரியேட் டிமாண்ட் ஃபார் காஃபி, நாட் ஃபார் டீ. ஸோ ரிலேட்டட் குட்ஸோட ப்ரைஸில் ஒரு சேஞ்ச் வரும்போது இந்த குட்ஸோட டிமாண்டில் வந்து இம்பேக்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்து, பாப்புலேஷன். இப்போ ஒரு கண்ட்ரியில் பீப்புள் அதிகமாக இருக்காங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸும் எடுத்துவோமே, பீப்புள் அதிகமாக இருக்காங்கன்னா என்ன ஆகும், ஃபுட் ஐட்டம்ஸோட டிமாண்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன் குறையுது, இல்லை ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபுட் ஐட்டம்ஸோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். லக்ஸுரி குட்ஸுக்காக நம்ம இது சொல்கிறோம். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு நாட்டுக்கு வர மொத்த வருமானமும் எல்லாருக்கும் ஈக்குவலாக எப்படி போகுதுன்றது தான் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு சிலர் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஒரு சிலர் கம்மியாக சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து தான் நேஷனல் இன்கம், நாட்டோட மொத்த வருமானன்றது. இப்போ இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இன்கம் வந்து பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ எல்லாருமே ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்க, எல்லாருக்குமே ஒரு ஒரு 10,000 தான் சேலரினா கண்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே 10,000 ரூபா தான் சம்பளம், அதோட அதிகமாக யாருக்கும் கிடையாதுன்னா அது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா லக்ஸுரி குட்ஸுக்கு வந்து அங்கே டிமாண்டே இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் 10,000 ரூபா என்னும் போது லக்ஸுரி குட்ஸ் தேவைப்படாது இல்லையா? லக்ஸுரி குட்ஸ் நான் சொல்றது ரொம்ப ஸ்டேட்டஸ்க்காக வாங்குற குட்ஸு, இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வாங்குற குட்ஸு, ஒரு ஃபெராரி கார் வாங்குறது, இல்லை ஒரு புல்லட் வாங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி குட்ஸ். ஈக்விட்டபிள் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா லக்ஸுரி குட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்காது. அன்ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் என்ன ஆகும், லக்ஸுரி குட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும். அதாவது ஒருத்தர் அதிகமாக சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் கம்மியாக சம்பாதிக்கிறாரு. அப்படின்னும் போது அதிகமாக சம்பாதிக்கிறவர் என்ன பண்ணுவாரு, அதிகமாக சம்பாதிக்கிறவர் லக்ஸுரி குட்ஸை வந்து வாங்குவார். சரிங்களா? கம்மியாக சம்பாதிக்கிறவரை வாங்க முடியாது. நெக்ஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் ஃபியூச்சர் ப்ரைசஸ்.
ஒரு கன்சியூமர் வந்து ஃபியூச்சர்ல பிரைஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ இந்த லாக்டவுன் டைம்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ லாக்டவுன் டைம்ல பொருள் விலை ஏறலாம், இல்லை பொருள் கிடைக்காம போகலாம். கிடைக்காம போச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும், ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர்ல ப்ரைஸ் ஏறும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்க பீப்புள், விலை கம்மியா இருக்கும் போதே வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்பவே வாங்கிடுவாங்க. இல்லை ஃபியூச்சர்ல ப்ரைஸ் இறங்கும்னு நினைக்கிறாங்களா, அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, இப்போ பொருள் வாங்க மாட்டாங்க. ஸோ விலை இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டா டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகலை. ஃபியூச்சர்ல வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா ப்ரெசென்ட்டா டிமாண்ட் கிரியேட் ஆகலை. சரிங்களா? நெக்ஸ்ட் லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் வந்து இதில் லாவா கொடுத்துருக்கு. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல், the price of the commodity falls, the quantity demanded will rise. அதாவது ஒரு பொருளோட விலை, கமாடிட்டின்றது ஒரு குட் இல்லைன்னா ஒரு பொருள் நம்ம சொல்லலாம். ஒரு பொருளோட விலை குறைஞ்சதுன்னா அதோட டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதை விட வைஸ் வெர்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து அப்படியே குறையும். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், the price of the commodity is inversely proportional to demand of the product. அதாவது ப்ரைஸ் ஏறுனா இது இறங்கும், ப்ரைஸ் இறங்குனா டிமாண்ட் வந்து ஏறும். ஸோ அதனால என்ன சொல்லலாம், ப்ரைஸும் டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம். இங்கே அதர் திங்ஸ் பீயிங் கான்ஸ்டன்ட் சொன்னாங்க இல்லையா, கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் அதர் திங்ஸ் பீயிங் கான்ஸ்டன்ட். டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர், இன்கம் ஆஃப் த கன்சியூமர், பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ், மற்ற எல்லா விஷயங்களும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. ஏன்னா மற்ற விஷயங்கள் பெருசாக சேஞ்சஸ் உடனே நடக்காது. ஸோ உடனே சேஞ்சஸ் நடக்கிறது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரைஸில் தான். ஸோ அந்த திங்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது ப்ரைஸை வச்சு டிமாண்ட் எப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லா ஆஃப் டிமாண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட், டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்கு. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் கொடுக்குற எந்த ஒரு கான்செப்டையும் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டிமாண்டட், QDன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இஸ் a function of price, income, price of the related goods, taste and preference of the consumer. இந்த நாலுத்தையும் பொறுத்து தான் ஒரு ப்ராடக்டோட குவான்டிட்டி டிமாண்டட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இந்த நாலு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு மட்டும் கிடையாது, நிறைய வரும். சொன்ன மாதிரி பிளேஸ், டைம் எல்லாமே வரும். பட் இம்பார்ட்டண்டா இந்த நாலு மட்டும் இங்க கொடுத்துருக்கு. சரிங்களா? மெயின் பிரைஸ் தான், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட். அதாவது டிமாண்டோட டைப்ஸ், எதெல்லாம் வச்சு ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி பார்த்தது தான். டைட்டில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் டிமாண்ட். ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரைஸ். அதாவது ப்ரைஸ் இறங்கும் போது டிமாண்ட் ஏறும், ப்ரைஸ் ஏறும் போது டிமாண்ட் வந்து குறையும். ஸோ அந்த ப்ரைஸ்னால கிரியேட் ஆகிற டிமாண்ட் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரைஸ் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. ப்ரைஸில் சேஞ்ச் வருது, அதனால ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. தட் இஸ் கால்ட் ப்ரைஸ் டிமாண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டிமாண்ட். டிமாண்ட் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் இன்கம் ஆர் டிமாண்ட் ரெடியூஸ்டு பிகாஸ் ஆஃப் இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டிமாண்ட் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கிரியேட் ஆகிறது மட்டும் வச்சு சொல்கிறோம். நான் இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட டிமாண்ட் என்ன ஆகும், டிமாண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஒருத்தருக்கு சம்பளம் ஒரு 10,000 வாங்கிட்டு இருக்காரு, திடீர்னு சம்பளம் வந்து 20,000 ஆகுது. அப்போ என்ன பண்ணுவார், ஆல்ரெடி வாங்கின பொருட்களே அவர் அதிகமாக வாங்குவார், வாங்காத பொருட்களையும் சேர்த்து வாங்குவார். ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவர் வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணுவார். ஸோ ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிமாண்ட்னு பார்த்தோம். பட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிமாண்ட். இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ், இன்கம் ரெடியூஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ஆல்சோ டிக்ரீசஸ். அதனால தான் நம்ம இன்கம் என்ன சொல்லணும்னா இன்கம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிமாண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இன்கம் டிமாண்ட்ன்றது டிமாண்ட் கிரியேட்டட் டியூ டு இன்க்ரீஸ் இன் இன்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டிமாண்ட். கிராஸ் டிமாண்ட்ன்றது சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ்க்கோ இல்லை ஒரு அல்டர்னேட் ப்ராடக்ட்க்கோ கிரியேட் ஆகிற டிமாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டிமாண்ட். ஒருத்தர் ரெகுலராக வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு, காஃபியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, he will purchase tea.
ஸோ காஃபியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால டீயோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை விட வைஸ் வர்சா அப்புறம் தலைகடாவும் நடக்கும். சரிங்களா? டீயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது he will go for coffee. அந்த மாதிரி சப்ஸ்டியூட் கூட்ஸோட ப்ரைஸ்ல இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்னொரு ப்ராடக்டோட அதோட சப்ஸ்டியூட் ப்ராடக்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராஸ் டிமாண்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காஃபியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ த கன்சூமர் இஸ் கிரியேட்டிங் டிமாண்ட் ஃபார் டீ. சரிங்களா, இது வந்து கிராஸ் டிமாண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜாயிண்ட் டிமாண்ட். அதாவது ஒரு சில பொருட்கள் நம்ம தனியா வாங்க மாட்டோம், ஒன்னா சேர்த்தா வாங்குவோம். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஷூ அண்ட் லேஸ். இப்போ ஷூ வாங்குறீங்க, ஷூ வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல என்னவும் இருக்கு, லேஸும் இருக்கு. ப்ராடக்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனி தான். இல்லைன்னா கார் அண்ட் டயர்ஸ்னு வச்சுங்களேன். டயர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனின்றது வேற, கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றது வேற. இப்போ நீங்க கார் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, டயரும் சேர்த்து வாங்குறீங்க. அந்த மாதிரி ரெண்டு பொருளையும் சேர்த்து தான் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜாயிண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம். இதை கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பிரெட் அண்ட் பட்டர். ஸோ நம்ம ஊருக்கு அதை நம்ம சொல்ல முடியாது, பிரெட் தனியாக எடுத்துட்டு இருக்கோம். ஷூ அண்ட் லேஸ், கப் அண்ட் சாசர், டீ அண்ட் மில்க். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா தான் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் டிமாண்ட். ஒரு பொருள் மட்டும் தனியாக வாங்க முடியாது, ரெண்டு சேர்த்து வாங்குவோம். ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேலேயும் இருக்கும், அதுக்கு பேர் தான் நம்ம ஜாயிண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு டிமாண்ட். டிரைவ்டு டிமாண்ட்னா என்னன்னா, ஒன்று வாங்குறதுனால இன்னொன்று வாங்க வேண்டி இருக்கு, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு டிமாண்ட். இப்போ பைக் நீங்கள் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்கன்னா என்ன வாங்கி ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக பெட்ரோல் போட்டாகணும் ரெகுலராக. ஸோ பெட்ரோல் நீங்கள் இப்போ வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு டிமாண்ட். இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு வந்து பிரெட் வேணும். ஸோ பிரெட் வேணும்னா பிரெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், வீட் ஃப்ளோர் ஆர் மைதா வந்து வேண்டும். சரிங்களா? அப்போ மைதான்றது பார்த்தீங்கன்னா டிரைவ்டு டிமாண்ட். ஸோ அப்போ வீட் ஃப்ளோர் வாங்குறாங்க, அப்போ வீட் ஃப்ளோருக்கு டிரைவ்டு டிமாண்ட் வந்து என்னது, வீட். இப்போ வீட்டில் இருந்து டிரைவ் ஆகிற டிமாண்ட் என்னது, வீட் கல்டிவேட் பண்ண தேவையான சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ், டிராக்டர்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சரோட இன்புட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லணும்னா டிரைவ்டு டிமாண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு பொருள் வாங்குறோம், அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு சில பொருட்கள் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரைவ்டு டிமாண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம கால்குலேஷன் வந்து பார்ப்போம். இதில் கால்குலேஷன் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிள் அடிஷன் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டிமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரா டிமாண்ட் கர்வ் ஃபார் மிஸ்டர் ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராமோட டிமாண்டு இந்த ப்ரைஸில் இருக்கும்போது பனானா, அதாவது 50 பைஸ் இருக்கும்போது அவர் 9 பனானா வாங்குறாரு, 4 rupees இருக்கும்போது வெறும் 2 பனானா தான் வாங்குறாரு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ராம் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்றாரு, டிஃப்ரெண்ட் ப்ரைசஸ் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டிமாண்ட் வந்து கிரியேட் பண்றாரு. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம டிமாண்ட் ஷெடியூல்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த டிமாண்ட் ஷெடியூலை ஒரு கிராஃப் ஷீட்ல பிளாட் பண்றது தான் நம்ம டிமாண்ட் கிராஃப்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அது நம்ம பார்ப்போம். மார்க்கெட் டிமாண்ட் தான் கால்குலேஷன் வரும், இண்டிவிஜுவல் டிமாண்ட்ல கால்குலேஷன்ல நம்ம டைரக்டா கிராஃப் தான் பார்ப்போம். ஸோ நான் கிராஃப் வந்து பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸு டிமாண்டுன்ட்டு இங்கே 2 காலம் இருக்குது, எக்ஸ் ஒய் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா டிமாண்ட் தான் நம்ம எந்த ஆக்சிஸில் வைக்க போகிறோம்னா இதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வைக்க போகிறோம். யூனிவர்ஸில் அதான் ஃபாலோ பண்ணணும். ஸோ குவான்டிட்டி இஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஒய் ஆக்சிஸ். ஸோ 0.5 ப்ரைஸ் இருக்கும்போது ராம் பர்ச்சேசஸ் 9 யூனிட்ஸ் ஆஃப் பனானா. ஸோ 0.5 ப்ரைஸ் இருக்கும்போது ராம் வந்து எத்தனை யூனிட்ஸ் ஆஃப் பனானா பர்ச்சேஸ் பண்ணுறாரு, 9 யூனிட்ஸ் ஆஃப் பனானா பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ 9,5 9 பனானாஸ் எப்போ 0.5 ருபீஸ் ப்ரைஸ் இருக்கும்போது. சரிங்களா? அடுத்து 1 ரூபி இருக்கும்போது 8 பனானாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து 1, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதே மாதிரி போட்டே வரணும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 4 rupees இருக்கும்போது he purchases 2 units. ஸோ இது எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்டு அது கர்வா வருதுன்னா கர்வா ஜாயின் பண்ணணும்.
இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிமாண்ட் கர்வ்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ். நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் டிமாண்ட் பார்ப்போம். அதனால தான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வரும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்க, ட்ரா டிமாண்ட் கர்வ்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் 1, 2, 3 and also market demand curve if only these 3 persons are in the market. அதாவது ஒரு மார்க்கெட்ல மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? இது ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ற டிமாண்ட். சரிங்களா? இதை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. போத் இண்டிவிஜுவல் டிமாண்ட் அண்ட் ஆல்சோ மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் டிமாண்ட்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த 3 பேரோட டிமாண்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட். அதாவது 6 rupees ப்ரைஸ் இருக்கும்போது இந்த இண்டிவிஜுவல் 9 யூனிட்ஸ் வாங்குறாரு, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல். செகண்ட் இண்டிவிஜுவல் 8 யூனிட்ஸ் வாங்குறாரு. தேர்ட் இண்டிவிஜுவல் வந்து 30 யூனிட்ஸ் வாங்குறாரு. ஸோ இது எல்லாத்தோட டோட்டல் தான் என்ன ஆகுது, 6 rupeesோட மார்க்கெட் டிமாண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 rupee இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் 30 யூனிட்ஸ் வாங்குறாரு, செகண்ட் இண்டிவிஜுவல் 60 யூனிட்ஸ் வாங்குறாரு, தேர்ட் இண்டிவிஜுவல் 110 யூனிட்ஸ் வாங்குறாரு. ஸோ 1 rupee இருக்கும்போது இந்த 3 இண்டிவிஜுவலோட டோட்டல் டிமாண்ட் தான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட். சிம்பிள் அடிஷன். ஜஸ்ட் இந்த 3 இண்டிவிஜுவலோட டிமாண்டை ஆட் பண்ணி இங்கே போடணும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் போட்டுக்க பாருங்க. ஸோ 6 rupees ப்ரைஸ் இருக்கும்போது 3 இண்டிவிஜுவலோட டிமாண்ட் இது. ஸோ 9 + 18 + 30 இஸ் ஈக்குவல் டு 57. அதே மாதிரி இந்த இடத்துல 10 + 20 + 32 போட்டோம்னா 62. இந்த மாதிரி டோட்டலாக போட்டோம்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சிங்கிள் கிராஃப் ஷீட்ல வந்து நம்ம பிளாட் பண்ண போறோம். இங்க இருக்கு இல்லைங்களா? ஸோ இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ் ஆல்ரெடி ராம்ஸ் கர்வ் பார்த்தோம்னா டேரக்டா போட்டுடலாம். 6 rupees இருக்கும்போது டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9. இந்த இடத்துல யூனிட்ஸ் பெருசா இருக்கு மார்க்கெட் டிமாண்ட் ஆட் பண்றதுனால. ஸோ இந்த இடத்துல 9 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 9,6 அந்த மாதிரி எல்லா இண்டிவிஜுவல்ஸும் பிளாட் பண்ணிடலாம். கடைசியா மார்க்கெட் டிமாண்ட் மட்டும் ரெட் கலர்ல கொடுத்துருக்கு, அது தனியா தெரியணும்ட்டு. ஸோ அதோட சம் டோட்டல். ஸோ ப்ரைஸ் வந்து 6 rupees இருக்கும்போது மார்க்கெட் டிமாண்ட் வந்து எவ்வளோ, 57. ஸோ 6 இந்த இடத்துல 57 இருக்கு. சரிங்களா? ஸோ 57,6. அதே மாதிரி கடைசியா 1 rupee இருக்கும்போது 200. ஸோ 1 இருக்கும்போது இந்த இடத்துல வந்து 200. அந்த மாதிரி டோட்டலாக மார்க் பண்ணோம்னா இதுதான் மார்க்கெட் டிமாண்ட். ஸோ இண்டிவிஜுவல் டிமாண்டும் பிளாட் பண்ணியாச்சு, நம்ம மார்க்கெட் டிமாண்டும் பிளாட் பண்ணியாச்சு. ஸோ டிமாண்டுன்றது அவ்வளோதான். இன்னும் எலாஸ்டிசிட்டிஸ் இருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோஸ் பிரித்து போகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றது கீழே கமெண்டில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி என்ன புரிஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் subscribe and share my channel and kindly press the bell button to get notifications. எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி.